இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ள 7th கொஸ்டின். ஃபைண்ட் தி வேல்யூ கியூப் ரூட் ஆஃப் 9261 by 8000. நம்ம இதுக்கு முன்னாடி 6th வரைக்கும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி போட்டிருக்கோம். அது ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஒரு வீடியோவில் ஜாமெட்ரி, கிராஃப் இதெல்லாம் வர இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்தி அழுங்குற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே விசிபிள் ஆகும், நீங்கள் உடனே பார்க்க முடியும். இங்கிலீஷ் மீடியம் தானே, ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறது தான், இருந்தாலும் திருப்பி சொல்லிக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் தானே, ஏன் இங்கிலீஷில் சொல்லாமல் தமிழில் நடத்துகிறீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் என்ன எடுத்துகிறாங்களோ உடனே சம் கொடுத்தா அதை பார்த்து போட தெரியுது. அதே புக்கை மூடி வச்சுட்டு நீங்கள் வேறு ஒரு நம்பர்ஸ் கொடுத்து இந்த நம்பருக்கு பதிலாக வேறு நம்பரை கொடுத்து போட சொன்னீங்கன்னா தெரியலை. ஏன்னா அவங்களுக்கு என்ன மிஸ் நடத்த சொன்னாங்களோ அதை அப்படியே பேக்கப் பண்ணி போட தான் தெரியும். உங்களுக்கு புரிஞ்சு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தமிழில் நடத்துகிறேன். கொஞ்சம் தொண்டை சரியில்லாமல் இருக்குது, சாரி. இப்போ சம் ஃபைண்ட் தி வேல்யூ கியூப் ரூட் ஆஃப் 9261 by 8000. சொல்யூஷன் போட்டு இதை எழுதுங்க. கியூப் ரூட் ஆஃப் 9261 by 8000. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு சம் மேலே உள்ள நம்பருக்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம். கியூப் ரூட்னா என்ன மீனிங்னா, ஒரு நம்பர்ஸ் 3 times வந்துச்சுன்னா ரூட் அவுட் வெளியே எடுக்கும்போது 1 time எடுத்த போதும். இதே ஒன்று போடாமல் சாதாரண ரூட்டாக இருந்துச்சுன்னா 2 times ஒரு நம்பர்ஸ் தான் வெளியே எடுக்கணும். ஆனால் இங்கே கியூப் ரூட்டுன்னு போட்டாங்கன்னா 3 நம்பர்ஸ்க்கு 1 தான் வெளியே எடுக்கணும். இப்போ இதை போட்டு இதோட HCF போடணும். ஓகேவா? இப்போ இதை என்ன டேபிளில் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே 1, அதாவது பொது HCFஓ எல்சிஎமோ. நான் என்ன சொல்லியிருக்கேன், 2, 3, 5 போட்டு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே 2ல் வராது, ஸோ நம்ம 3ல் போகிறோம். ஏன்னா 5லேயும் வராது, ஸோ 3ல் போகிறோம். 3 3s 9. அடுத்து 2 எடுக்கிறோம், பட் அது 3ஐ வச்சு நம்பர் இருக்குது, ஸோ 0 சேர்த்து 2 நம்பர் எடுக்கணும். 26. 1 3 3, 2 3 6, 3 3 9, 4 3 12, 5 3 15, 6 3 18, 7 3 21, 8 3 24, 9 3 27. 27 26 விட அதிகம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 8 3 24. இப்போ 26ல் 24 போச்சுன்னா எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் 2 இருக்கா. இந்த 2 இங்கனுக்குள்ளே போகணும். அப்போ என்ன ஆகிடும், நம்ம 1ன்னு பார்க்கக்கூடாது, 21ன்னு பார்க்கணும். இப்போ 3 டேபிள்ஸ்லாம் 21 வரைக்கும். 1 3 3, 2 3 6, 3 3 9, 4 3 12, 5 3 15, 6 3 18, 7 3 21. ஓகேவா? அடுத்தது மறுபடியும் 3 டேபிள் வரும். 1 3 3, இந்த 0 ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி எடுத்துடும். 8 வர வரைக்கும் 3 டேபிள்ஸ் வரணும். 1 3 3, 2 3 6, 3 3 9. 8 விட அதிகம் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் 2 3 6. இப்போ 8ல் 6 போய்ட்டு எத்தனை, 2. இப்போ 20, இந்த 2 இங்கே போட 27 ஆகிடும். நான் இடையிட டிப்ஸ் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது பிடிக்கும். இடையிடையே சொல்கிற டிப்ஸையும் நோட் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 27. இப்போ 3 டேபிள் 27 வர வரைக்கும் சொல்லணும். 1 3 3, 2 3 6, 3 3 9, 4 3 12, 5 3 15, 6 3 18, 7 3 21, 8 3 24, 9 3 27. மறுபடியும் 3 டேபிளில் போகலாமா. 10 வர வரைக்கும் 3 டேபிள் சொல்லணும். 1 3 3, 2 3 6, 3 3 9, 4 3 12. 12ங்கிறது 10 விட அதிகம் இருக்கும். ஸோ
3 3 is 9. இப்போ 10ல் 9 போய்ட்டு எத்தனை 1. இந்த 1 தான் இங்கே போகணும். அப்போ 12 வரும். 3 டேபிள் சொல்லணும். 1 3 is 3, 2 3 is 6, 3 3 is 9, 4 3 is 12. அப்போ இங்கே 4 வரும். இப்போ 9. 1 3 is 3, 2 3 is 6, 3 3 is 9, 3 3 is 9. அடுத்த டேபிள் 5ல் வருமா? வராது. 2லேயும் வராது. ஏன்னா இங்கே 3ல் முடியும். 3 டேபிளில் வராது. அப்புறம் வேறு என்ன ப்ரைம் நம்பர் என்ன இருக்குன்னா 7. இப்போ 7ல் போட்டு பார்க்கலாமா? 34 வரும். 7 டேபிள் சொல்லணும். 1 7 is 7, 2 7 is 14, 3 7 is 21, 4 7 is 28, 5 7 is 35. 35ங்கிறது இதை விட அதிகம். ஸோ இதை விட கம்மியாக உள்ளது 4 7 is 28. ஓகேவா? அப்போ 34ல் 28 போயிட்டா எத்தனை வரும்? 6 வரும். இந்த 6ஐ இங்கனுக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ என்ன ஆகிடும்? 63. இப்போ 7 டேபிள் 63 வர வரைக்கும் சொல்லணும். 1 3 is 3, 1 7 is 7, 2 7 is 14, 3 7 is 21, 4 7 is 28, 5 7 is 35, 6 7 is 42, 7 7 is 49, 8 7 is 56, 9 7 is 63. அடுத்து இப்போ 49 வந்திருக்கா? இப்போ என்ன பண்ணலாம்? 7 7 49. ஸோ 7 போட்டுடலாம். அடுத்து இப்போ 8000. 8000க்கு என்ன பண்ணுறோம்? 0வில் முடியுது. 0லையோ 5லையோ முடிஞ்சால் 5 டேபிளில் ஹெச்சிஎஃப் போடலாம். போடலாமா? இப்போ போடலாமா? ஃபஸ்ட்டு 8. 8 வரைக்கும் 5 டேபிள் சொல்லணும். 1 5 is 5, 2 5 is 10. 10ங்கிறது 8ஐ விட அதிகம். ஸோ 1 5 is 5. இப்போ 8ல் 5 போயிட்டா 3. இந்த 3ஐ இங்கனுக்குள்ளே வைக்கணும். அப்போ 30. 5 டேபிள் சொல்லலாமா? 5 டேபிள் ஈஸி தான். 6 5 is 30. இப்போ அது 2 0 சும்மா இருக்குது. ஸோ அதை இறக்கிடலாம். அடுத்து மறுபடியும் 5 டேபிள். ஏன்னா 0வில் முடியுதில்ல. 0லையே 5லேயே முடிஞ்சால் 5 டேபிள் தான். இப்போ 5 டேபிள். இப்போ 1 எடுக்கிறோம். 1 5 விட சின்னது. ஸோ 2 நம்பர் எடுத்துக்கலாம். 16. இங்கே கேட்கலாம், இங்கே சின்ன நம்பர் வைக்கும்போது நடுவில் 0 சேர்த்துமே. இங்கே சேர்க்கலைன்னா ஸ்டார்டிங்கில் சேர்க்க வேண்டாம். நடுவில் சின்னதாக இருந்தால் மட்டும்தான் 0 சேர்க்கணும். ஸ்டார்டிங்கில் சின்னதாக இருந்தால் 2 நம்பர் சேர்த்துக்கலாம். 16 வர வரை 5 டேபிள் சொன்னால் 3 5 is 15, 4 5 is 20. 16ஐ விட்டால் அதிகமாக இருக்குது. ஸோ 3 5 is 15. 16ல் 15 போயிட்டா எத்தனை? 1. அப்போ இந்த 1 இங்கே போடணும். ஓகேவா? இப்போ 10 ஆகிடும். 5 டேபிள் 10 வரைக்கும் சொன்னால் 2 5 is 10. இப்போ ஒரு 0 மட்டும் தனியாக இருக்குது. அதை கீழே இருக்கலாம். அடுத்து மறுபடியும் 5 டேபிள். ஏன்னா 0 முடியுது. ஸோ 5 டேபிள். 6 5 is 35, 7 5 is 35. 35ங்கிறது 32ஐ விட அதிகம். ஏன்னா 3 சின்ன நம்பர் இருந்ததுனால நம்ம 2 நம்பரை எடுத்துட்டோம். 32. 35ங்கிறது அதிகம். ஸோ அதனால் 6 5 is 30. 32ல் 30 போயிட்டா எத்தனை? ஒன்லி 2 மட்டும்தான் இருக்கும். அந்த 2ஐ இங்கே போடலாம். இப்போ என்ன ஆகிடும்? 20. 20ஐ மறுபடியும் 5 டேபிள் சொல்லணும். 4 5 is 30. 4 5 is 20. இப்போ 4ல் முடியுதா? 2 4 6 8 0. 0 5 டேபிளே போடலாம், 2 டேபிளே போடலாம். பட் 2 4 6 8 இந்த 4 முடிஞ்சால் கண்டிப்பாக 2 டேபிளில் தான் வரும். நம்ம 2 டேபிளே போடலாமா? 3 2 is 6, 2 2 is 4. மறுபடியும் 2 டேபிளில் போடுறோம். 1 2 is 2, 2 2 is 4. 4ங்கிறது 3ஐ விட பெருசாக இருக்குது. ஸோ 1 2 is 2. 3ல் 2 போயிட்டா 1. 12. இப்போ 2 டேபிள். 12 வரும் சொன்னால் என்ன வரும்? 6 2 is 12. மறுபடியும் 2 டேபிள். 8 2 is 16. ஏன்னா ஒன்று சின்னதாகிது. ஸோ 16 எடுக்கிறோம்.
8 2 16, மறுபடி 2 டேபிளில் 4 2 8, மறுபடி 2 டேபிளில் 2 2 4. இப்போ என்ன பண்ணும், இப்போ இந்த ஈக்கிற நம்பருக்கு அப்படியே எடுத்து இங்கே போட்டுக்கணும். கியூப் ரூட் ஆஃப் இந்த நம்பருக்கு பதிலாக இப்போ இதை கண்டுபிடிச்சி ஃபுல்லாக எழுதணும். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7, 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7, ஓகேவா, பை இப்போ 8000 பதில் இந்த ஹெச்சிஎஃப்பில் என்ன கண்டுபிடிச்சோமோ எல்லாம் எழுதணும். 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 6 எத்தனை 1 2 3 4 5 6, சரி 2 1 2 3 4 5 6 2 வந்துருச்சா. இப்போ எதாவது கேன்சல் பண்ணுற மாதிரிக்கா, 2ஓட 3ஓ 5ஓட 7 எதுவுமே கேன்சல் ஆகாது. சரியா, இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ அந்த 3 3க்கு பதிலாக ஒரு 3 வெளியே எடுக்கணும். ரூட் ஏன்னா இது வந்து கியூப் ரூட், அப்போ 3 நம்பருக்கு பதிலாக எடுக்கிறோம். இன்ட்டு இந்த 3 7க்கு பதிலாக ஒரு 7 பாய். இடமில்லை, அதனால் பக்கத்தில் எழுதலாமா, இங்கே ஏன்னா புரியாது அப்படிங்கிறதுனால இங்கே எழுதிட்டு என்னங்கிறத அடுத்த பக்கம் எழுதணும். இப்போ 3 5க்கு ஒரு 5, இப்போ 3 2க்கு ஒரு 2, இன்னும் 3 2க்கு ஒரு 2, ஓகேவா. இப்போ மேலே 3 இன்ட்டு 7, சரி 3 இன்ட்டு 7, கீழே 3 5க்கு பதில் ஒரு 5 எடுத்துட்டோம், 3 2க்கு பதில் ஒரு 2 எடுத்தோம், இங்கே 3 2க்கு பதில் ஒரு 2 எடுத்தோம். இப்போ கீழே பையில் வந்து 5 இன்ட்டு 2 இன்ட்டு 2, ஓகேவா. மேலே 3 இன்ட்டு 7, கீழே வந்து 5 இன்ட்டு 2 இன்ட்டு 2. மேலே என்ன சொன்னேன், மேலே 5 இன்ட்டு 5 இன்ட்டு 7, சாரி 3 இன்ட்டு 7, கீழே 5 இன்ட்டு 2 இன்ட்டு 2, ஓகேவா. இப்போ 3 7 21 by 5 2 10, 10 2 20. இப்போ 21 by 20 பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஃப்ராக்ஷன்லேயே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கா, ஸோ அதனால் இதை மிக்சடு ஃப்ராக்ஷனை மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணால் 21 உள்ளே போட்டு 20 வெளியே போடுவோம். 120 is 20, என்ன 2 20s 40, அது 21 விட அதிகமாக போகுது. ஸோ 120 is 20, 21ல் 20 போயிட்டால் 1, ஓகேவா. இந்த ஒன்று இங்கே போடணும், இந்த ஒன்று இங்கே போடணும், பை இந்த 20 இங்கே போடணும். ஆன்சர் 1 1/20 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம்.